கமல்ஹாசனோட சேர்ந்து நடிக்கும் படத்தோட சினிமாவிலிருந்து ஓய்வு பெறும் முடிவில் இருக்காராம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் என்று தகவல் வெளியாயிருக்கு. இருந்தாலும் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வரும் வரை எதையும் நம்ப முடியாது. கோலிவுட்டின் உச்ச நட்சத்திரமாக இருக்கும் ரஜினிகாந்த் நடிப்புக்கு மூக்கு போட போகிறார் என்று பேச்சு கிளம்பியிருக்கு. பெங்களூரில் பஸ் கண்டக்டராக இருந்த ரஜினிகாந்த் நடிப்பு ஆசையை மனதில் நம்பிக்கையோடு சென்னைக்கு வந்து கடினமாக உழைத்து சூப்பர் ஸ்டார் ஆனார். 74 வயதிலும் வாலிபரை போன்று சுறுசுறுப்பாக உழைத்து கொண்டிருக்காரு. தற்போது நெல்சன் திலீப்குமார் இயக்கி வரும் ஜெயிலர் 2 படத்தில் நடித்து கொண்டிருக்காரு. இந்நிலையில் ரஜினிகாந்தோட ஓய்வு பற்றி தகவல் வெளியாகி தீயாக பரவியிருக்கு. அதாவது ஜெயிலர் 2 படத்தை அடுத்து சுந்தர் சி இயக்கத்தில் நடிக்க முடிவு செஞ்சிருக்காராம் ரஜினிகாந்த். அந்த பட வேலையை முடித்து கொண்டு விண்வெளி நாயகன் கமல்ஹாசனோடு சேர்ந்து நடிக்க இருக்காரு. ரஜினி கமல் சேர்ந்து நடிக்கும் படத்தை இயக்கும் வாய்ப்பு யாருக்கு என்பது குறித்து இதுவரையும் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு எதுவும் வரல. இருந்தாலும் நெல்சன் திலீப்குமாருக்கே அந்த வாய்ப்பு என்று சொல்லப்படுகிறது. ரஜினிகாந்த் கமல் எனும் 2 ஜாம்பவான்களை வைத்து படம் எடுக்க நெல்சனால் முடியாது. அதனால் அந்த வாய்ப்பை சுந்தர்சிக்கு கொடுத்து விடலாம் என சினிமா ரசிகர்கள் தெரிவிச்சிட்டு வராங்க. அந்த படத்தை கமல்ஹாசனும் இன்பன் உதயநிதி ஸ்டாலியும் சேர்ந்து தயாரிக்க இருக்காங்க. கமலோடு சேர்ந்து நடித்து முடித்த கையோடு நடிப்புக்கு மூக்கு போட்டுவிட்டு வீட்டில் ஓய்வு எடுக்கலாம் என்று ரஜினி தீர்மானித்திருப்பதாக சொல்லப்படுகிறது. ரஜினி ஓய்வு பெறப் போகிறார் என்று தகவல் வெளியாகியிருப்பது இது ஒன்றும் முதல் முறை அல்ல. முன்பும் கூட கூலி படத்தோடு இனி ரஜினியை படங்களில் பார்க்க முடியாது, இத்தனை ஆண்டுகள் நடித்தது போதும் என்று பேரன்களோட வீட்டில் சந்தோஷமாக நேரத்தை செலவிட போகிறார் என்று பேசப்பட்டது. அதன் பிறகே அந்த தகவலில் உண்மை இல்லை என்று ரஜினி தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டது. இந்நிலையில் மீண்டும் ஓய்வு பற்றி பேச்சு கிளம்பியிருக்கு. ரஜினிகாந்த் ஓய்வு பெறப் போகிறார் என்று அவரது தரப்பிலிருந்து அறிவிப்பு வெளியிட்டால் மட்டுமே இந்த தகவலை நம்பலாம். அதுவரை நம்ப முடியாது. ரஜினிக்கு சினிமா மீது இருக்கும் ஆர்வம் கொஞ்சம் கூட குறையல. அதனால் அவர் ஓய்வு பெற வாய்ப்பே இல்லை என்று நம்பப்படுது. இருந்தாலும் நாம யூகிக்காமல் அறிவிப்பு வரும் வரை காத்திருக்கலாம். ரஜினி தன் ஜெயிலர் 2 பட வேலையில் பிஸியாக இருக்க அவரின் வீடு மற்றும் தனுஷின் வீட்டில் வெடிகுண்டு இருப்பதா போலீஸாருக்கு இமெயில் வந்தது. இதனையடுத்து ரஜினிகாந்த் மற்றும் தனுஷ் வீட்டில் சோதனை செய்ததில் வெடிகுண்டு எதுவும் சிக்கலை. இமெயிலில் வந்த தகவல் போலியானது. பிரபலங்களின் வீடுகளுக்கு போலி வெடிகுண்டு மிரட்டல் வருவது அதிகரித்து விட்டது. இது சினிமா ரசிகர்களை ரொம்பவே கவலையடை செஞ்சுருக்கு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ரஜினி இந்த படத்தோட ஓய்வு பெறுவாரா பெற மாட்டாரா? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.